இயற்பியல் என்றால் என்ன என்பது பற்றி நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் நம் வாழ்வோடு இணைந்து நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கின்றது. நம் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ இயற்பியலை நம் வாழ்வோடு தினசரி வாழ்க்கையில் பல தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். உணவில் ஆரம்பித்து நாம் உபயோகப்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் இயற்பியல் கலந்துள்ளது. பால் தயிராவது எப்படி, புளித்த மாவில் இட்லி ஊற்றுவது எப்படி, இது போன்ற பல அதிசயங்கள் நம் வீட்டு சமையல் அறையில் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு தெரியாமலேயே இவை அனைத்தும் தினசரி வாழ்வோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்பது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் பி. ஜிஜிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், ஏன் சில வீட்டு கூரைங்கள வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறாங்க, கருப்பு பெயிண்ட் அடிக்காம? இதுக்கு ஒரு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணணும்னா, ஒயிட் சர்ஃபேஸ் வந்து சன்லைட்டை அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் தென் பிளாக் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற இயற்பியல் என்ன பார்த்தோம்னா, லைட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு சர்ஃபேஸை போய் ஹிட் பண்ணும்போது 3 விதமான மாற்றங்கள் வந்து நடக்கும். ஒன்று அப்சர்வ் ஆகும், அதாவது உறிஞ்சப்படும், அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்மிட் ஆகி போகும், அதாவது ஊடுருவி போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல சன்கிட்ட இருந்து வர அந்த கதிர்வீச்சுகள் வந்து வீட்டின் கூரை மேலே படும்போது, இதுவே நம்ம ஒயிட் சர்ஃபேஸ் அடிச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதிகமான ஹீட் வந்து நம்மளோட வீட்டு கூரைக்குள்ளே போகாமல் இருக்க அது தடுக்கும். அதே நீங்கள் டார்க் சர்ஃபேஸ் அடிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா அப்சர்வ் பண்ணும், ஹீட்டை வந்து அந்த லைட்டை வந்து ஹீட்டாக அது கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணாமல் லைட் கலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக வந்து சம்மர் சீசனில் கூட எல்லாருமே வந்து டார்க் கலர்ஸ் போடாமல், மீன்ஸ் பிளாக் அது மாதிரிலாம் போடாமல் லைட் கலர்ஸாக வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ பிளாக் கலர்ஸ் போடும்போது இப்போ நம்மளே வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்போம். மற்ற நாளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்லா டேன் ஆகுறது, நம்ம ரொம்ப டல்லாக ரொம்ப ஸ்வெட் ஆகுறத வந்து நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும் டார்க் கலர்ஸ் வந்து நம்ம போடும்போது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் அதுதான். லைட் கலர்ஸ் வந்து சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பட் டார்க் கலர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா, கொஞ்ச நாள் போகும்போது நிறைய தூசிகள் வந்து அந்த ஒயிட் சர்ஃபேஸ் மேலே பட என்ன ஆகும்னா அதோட ஓன் ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு வெள்ளை கூரைகள் வந்து வெள்ளை நிறத்தில் நீங்கள் அடிக்கும்போது அப்போ இருக்கிற அந்த ரிஃப்ளெக்டிங் பவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் போக போக குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வர இன்னொரு டவுட் என்னன்னா, அம்ப்ரெல்லா நம்ம ஏன் அப்போனா பிளாக் கலரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுறது மழை காலத்தில் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வெயில் காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஷேடோ. மற்றபடி இங்கே இப்போ நம்ம ரூஃபில் டார்க் கலர்ஸ் போடும்போது ஹீட் அப்சர்வ் ஆகும், அதே மாதிரி ஒயிட் போட்டோன்னா அது ஹீட் அப்சர்வ் பண்ணாமல் கூலிங் ஏரியாவை அது வந்து நம்மளுக்கு மாற்றும். பட் இந்த கொடன் வரும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி அது கூலாலாம் நம்மள மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஷேடோவை மட்டும்தான் அது வந்து தரப்போகுது. அதாவது கொடையில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல் மீன்ஸ் அந்த ஃபேப்ரிக் வந்து என்ன பண்ணுன்னா சூரியன் கிட்ட வர கதிர்வீச்சுகளை பிளாக் பண்ணி அதை உள்ளே வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஷேடோவை வந்து ப்ரொவைட் பண்ணுமே தவிர ஒரு கூலிங் சர்ஃபேஸ் நம்மளுக்கு தர வேண்டிய ஒரு பர்பஸ் அங்கே வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அம்ப்ரெல்லாவை வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ரூஃப் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இன்னொரு பெனிஃபிட் பார்த்தோன்னா, இப்போ எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஏர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நாமளே சம் டேஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். சில நாளில் நம்ம ஏசி போட்ட கொஞ்சம் நேரத்திலே வந்து என்ன ஆகிடும்னா வீடு வந்து டக்குன்னு கூல் ஆகிடும். சில டைமில் என்ன ஆகும்னா ரொம்ப லேட் ஆகும். இட் பிகாஸ் ஆஃப் அன்னைக்கு ஹோல் சன்லைட்டோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ண ஏசி டக்குன்னு கூல் ஆகிறதும் டக்குன்னு அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. மீன்ஸ் ஏசி வந்து ஒரு ரூமை வந்து கூல் பண்ணுறது. ஏன்னா நம்ம செவரு ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்குன்னா அந்த ஹீட்டை செம்மையாக அப்சர்வ் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஏசி வந்து ரியாக்ட் ஆகும். மேடம், இட்லிக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம் என்ன? எப்படி மாவா ஊத்துற இட்லி வந்து கட்டியா மாறுது? ஸோ இட்லியோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோன்னா 3 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து ஊற வைப்போம், அண்ட் தென் அதை அரைப்போம். அதுக்கப்புறமா அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனுக்காக நம்ம வைப்போம், அதாவது நொதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் மெயினான கேரக்டர் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெர்மெண்டேஷன்ஸ் தான். ஃபெர்மெண்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மாவில் வந்து இருக்கிற ஃபெர்மெண்ட் ஆகிற டைமில் அதில் கார்பன் டை ஆக்சைடும் லாக்டிக் ஆசிடும் என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அதுதான் நம்ம மாவை வந்து மாவு புளிச்சிருந்தா தான் நம்ம தோசையோ இட்லி எதுவாக இருந்தாலும் ஊற்ற முடியும்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடும் லாக்டிக் ஆசிடும் அதில் ஃபார்ம் ஆகுறது. கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகுது ஒரு பபிள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அண்ட் தென் ப்ளஃபி. நம்ம மாவு வந்து
அரைச்சி வச்சிருப்பாங்க, நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஊதி போயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, சிலது வந்து அப்படியே உப்பி வெளியே வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அதுக்கான காரணம் கார்பன் டை ஆக்சைடு. அதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கலவையை வந்து அதோட pH லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ pH லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அதை புளிப்புப்படுத்தி அதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் நடக்குது. அடுத்ததான் நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம். ஸோ ஒரு டெம்பரேச்சரில் வந்து நம்ம அதை ஹீட் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் ஸ்டீம் அதில் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீனை வந்து டீநேச்சர் பண்ணும். டீநேச்சர் அப்படின்னா என்னன்னா அதோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து ஆல்டர் பண்ணுறது. இப்போ ஆக்சுவலி அந்த மாவு நம்ம அரைக்கும் போது லிக்விடாக தான் இருக்கும். அந்த லிக்விட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நான் ஸ்டீம் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன் அதாவது கெசைனா மாறும். அது வந்து டீநேச்சர் இன் தி சென்ஸ் அது வந்து சாலிடாக வந்து மாறும். ஸோ இதில் ஓவரால் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் அண்ட் ஸ்டீமிங். ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு லாக்டிக் ஆசிட் வந்து அதில் ஃபார்ம் ஆகிட்டு அதோட புளிப்பு தன்மையை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அண்ட் தென் அதோட ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆகிட்டு ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகுதுன்னா கெசைனா மாறி அது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா கட்டியாக வந்து ஃபைனல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து கட்டியாக வந்து மாறுது. பால் பாயிண்ட் பெண்ணோட வரலாறு சொல்ல முடியுமா? எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த ஒரு டியூபுக்கு முனையில் ஒரு சின்ன பாலை வச்சா அதை வச்சு நம்ம எழுதலான்ட்டு? ஸோ ஒரு ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பால் பாயிண்ட் பென். ஸோ எல்லாருமே வந்து தினசரியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருள். ஸோ ஃபஸ்ட்டு 19th சென்ச்சுரியில் ஃபவுண்டைன் பென்னாக தான் இது வந்து வரப்பட்டது. ஸோ ஃபவுண்டைன் பென்னா அதோட ரிசர்வாயரில் வந்து நம்ம இங்க் ஃபில் பண்ணிட்டு மீன்ஸ் அதோட நிப்பிளில் வந்து இங்க் ஃபில் பண்ணி அப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா எழுதிட்டு இருந்தோம். அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. நிறைய இங்க் வந்து லீக் ஆகிறது, பேப்பரில் வந்து ஸ்மஜ்ஜாக ஆகிறது, அண்ட் தென் ட்ராவல் பண்ணும்போதில் அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. ஸோ இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் 1930s வந்து அர்ஜென்டினாவை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் லாஸ்லோ பீரோ அப்படின்றவர் என்ன பண்ணார்னா, ஆக்சுவலி அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவர் நிறைய எழுத வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஸோ எழுதும்போது அவரோட கன்சிஸ்டண்டாக என்ன பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா இங்கை வந்து ஃபில் பண்ணி எழுத வேண்டியதாக இருந்தது. பேப்பர்ஸ் மஜ் ஆச்சு, வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது அது லீக் ஆகுதுன்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தார். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு அவங்க அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் பால் பியரிங் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகும்னா அந்த இங்கை ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸில் வந்து அது வந்து எழுதும். ஸோ அப்போ இவர் என்ன நினச்சாருன்னா, ஓகே இதே கான்செப்டை நம்ம ஏன் வந்து ஒரு பெனில் வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு பால் பாயிண்ட் பெனில் வந்து ரொட்டேட்டிங் பால் அப்படின்ற ஒரு டிப்பை வந்து கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறமா 1930s அவரோட பிரதர் கியார்கி என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் இனோவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இனோவேட் பண்ணி அது நல்லாவே வந்து அவங்களோட ஜேர்னலிஸ்ட் சர்க்கிள்ஸ்குள்ளேயே அந்த பெண்ணை நிறைய கொடுத்து ஸோ எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் வாங்கி 1930s பீரோவோட பிரதர் கியார்கி இவங்களோட ஜாயின் பண்ணி இதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோடைப்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னலிஸ்ட் சர்க்கிள்லேயே வந்து இந்த பெண்ணை வந்து கொடுத்துட்டு ஸோ அவங்க கிட்டேருந்து ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி இதில் இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணி அண்ட் தென் 1938 இதுக்கான பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வாங்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ஃபினான்ஷியலி சைட் ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் பீரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ரொம்ப ஃபெமிலியர் ஆனது எப்போ அப்படின்னா வேர்ல்டு வார் 2 டைமில் பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களோட பைலட்ஸ்க்கு வந்து பென் ப்ரொவைட் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் பென் அந்த ஹை ஆல்டிடியூடில் வந்து ரொம்பவே வந்து ட்ராபேக்காக இருந்துச்சு. மீன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மஜ் ஆகிறது, லீக்கேஜ் இதெல்லாமே ரொம்ப ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஸோ அந்த டைமில் பீரோவோட பெண்ணை தான் வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாவே வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது 1940 எல்லாமே. அதுக்கப்புறமா அந்த பால் பாயிண்ட் பென் வந்து த அமெரிக்கன் என்டர்பிரனர் மில்டன் ரெனால்ட்ஸ் வந்து பீரோஸ் பென், அதுக்கு ஆக்சுவலி பேரே வந்து பீரோஸ் பென் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ 1945 அவங்க கிட்டேருந்து அதை வாங்கி இது ரெனால்ட்ஸ் பென், ரெனால்ட்ஸ் ராக்கெட்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா இதனால பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்கவரி ஆஃப் பால் பாயிண்ட் பென். அதுக்கப்புறமா இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட இங்க் சேஞ்ச் பண்ணுறது, அது ரிசர்வாயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஜெல் இங்க் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை இன்னும் இனோவேட் பண்ணி ஸோ நவடேஸில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், இந்த சோப்பு எப்படி வேலை செய்யுது? சோப்பு வச்சு துணிமலை தேய்ச்சோன்னா எப்படி அது அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுது? ஸோ ஃபஸ்ட்டு டர்ட், அதாவது அழுக்கு, துணியில் படுற அழுக்கு வந்து ஆர்கானிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். அதாவது அது தண்ணியில் வந்து கரையாது. அதே மாதிரி தண்ணிக்கும் வந்து ஒரு கிளீனிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடையவே கிடையாது. மீன்ஸ் சாதாரணமாக நம்ம சும்மா கழுவணும்னா கையில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி போகுமே தவிர துணியில் படர்ந்து இருக்கிற ஒரு ஆயில், கிரீஸ் ஆர் சம்வாட் ஏதோ ஒரு அழுக்கு வந்து போகிற அளவுக்கான கிளீனிங் ப்ராப்பர்ட்டி யாருக்கு கிடையாது அப்படின்னா வாட்டருக்கு வந்து கிடையாது. பட் சோப்பு வந்து என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்னா எமல்சிஃபைங் தி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எமல்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா
சேர முடியாத ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து மிக்ஸ் பண்ண வைக்கிறது. அதாவது இப்போ ஆயில் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ண வைக்கிற ஒரு குவாலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சோப் என்ற ஒரு மாலிகுல் சர்ஃபெக்டனுக்கு வந்து இருக்குது. ஸோ அது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இதில் 2 எண்ட் இருக்குது. அதாவது ஹெட் அண்ட் டெயில்னு சொல்லுவாங்க. ஹெட்ன்றது வந்து ஹைட்ரோஃபிலிக் எண்ட் அண்ட் டெயில் வந்து ஹைட்ரோஃபோபிக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோஃபிலிக் எண்ட்ன்றது வந்து வாட்டர் லவிங், அதாவது தண்ணி போட்டாலே நார்மலாக இது பண்ணால் போகிறது. ஹைட்ரோஃபோபிக்ன்றது ஆயில் கிரீஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த சோப்பை நான் தண்ணியில் கரைக்கும் போது அதோட ஹைட்ரோஃபோபிக் எண்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த டர்ட்டோட போய் ஒட்டிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த கிளாத்தில் இருக்கிற அந்த டர்ட்டோட அப்படியே ஸ்டிக் பண்ணி ஒரு மிசைல் ஃபார்மேஷன்ஸை வந்து அது கொடுக்கும். ஒரு கிளஸ்டர் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் தென் அது தண்ணி நான் போட்டோன்னே அந்த டர்ட்டோட அது என்ன பண்ணிடும்னா அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்துடும். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து ஒரு சோப் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது இந்த டர்ட் வந்து நம்மளுக்கு வெளியே வர்றது. செவுத்து மேலே நம்ம ஆப்பிளை தூக்கி எரிஞ்சோன்னா ஆப்பிள் அங்கேயே கீழே விழுந்துடும். பட் பாலை தூக்கி எரிஞ்சோன்னா பால் திரும்ப பவுன்ஸ் ஆகுது. இது எதனால்? ஸோ இப்போ நார்மலாகவே ஆப்பிள் அண்ட் பால் இது ரெண்டு வச்சு பார்க்கும்போது அந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட், ஒரு டென்சர் அண்ட் சாஃப்டான ஒரு பொருள். பால்ன்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரப்பர், அதாவது எலாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே இப்போ நான் ஒரே டைமில் வந்து நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ஒரு செவரை போய் ஹிட் பண்ணும்போது கண்டிப்பாக இது ரெண்டோட ஷேப்புமே வந்து மாறிடும், அதாவது டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஆப்பிள் வந்து இடத்துல என்ன ஆயிடுதுன்னா கீழே விழுந்துருது. பட் பால் மட்டும் என்ன ஆயிடுது அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. ஸோ அதாவது இதில் இருக்கிற இயற்பியல் வந்து 3 வகையாக நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எலாஸ்டிசிட்டி, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை வச்சு இதை நம்மள வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எலாஸ்டிசிட்டின்னு வரும்போது இது எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்லுவாங்க. கொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட் வேகமாக வந்து மோதுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலாஸ்டிக் கொல்யூஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து மோதுறதுக்கு முன்னாடியும் மோதினதுக்கு அப்புறமாவும் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். ஸோ அதனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பிரிஞ்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அண்ட் தென் இதுல மொமெண்டமும் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து சேமா இருக்கும், பிஃபோர் கொல்யூஷனும் சரி ஆஃப்டர் கொல்யூஷனும் சரி. பட் இந்த கேஸ் ஆஃப் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னா ஸ்பீடா போய் ஒரு ஆப்ஜெக்டை போய் மோதின உடனேவே அது என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா ஒன்று ஹீட்டாவோ இல்லைன்னா சவுண்டாவோ கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த ஆப்பிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு எலாஸ்டிக் நேச்சர் கிடையாது ஆப்பிளுக்கு. பிகாஸ் இட் இஸ் அ ஃப்ரூட். அது போய் ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் தட்டின உடனே அந்த கைனடிக் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆயிடுது அப்படின்னா ஹீட்டாவோ இல்லைன்னா ஒரு சவுண்டாவோ கன்வெர்ட் ஆகி கீழே விழுந்து என்ன ஆயிடுது ஸ்மட்ஜ் ஆகி நசுங்கி போயிடும் இல்லையா ஆப்பிள்ன்றது. பட் இந்த பாலுக்கு வந்து என்ன இருக்குன்னா எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிறதுனால இட் இஸ் அ எலாஸ்டிக் கொல்யூஷன் அங்கே நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பவுல் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இதில் நம்மளுக்கு இன்னொன்று எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இதில் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லி 2 கான்செப்ட் வரும். ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா ரெண்டுத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மூமெண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியை தான் நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது, ட்ரெயின் மூவ் ஆகுது, இப்போ நம்ம நடக்கும்போது எல்லாமே நடக்கிறத வந்து நம்ம கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜின்றத பொசிஷனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலை மேலே ஒரு பால் நான் வச்சிருக்கேன்னா அந்த ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ அந்த பாலுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அந்த பாலை நான் ஒன்ஸ் விட்ட உடனே அது மூவ் ஆகிட்டு கீழே வரும் இல்லையா, அந்த டைமில் அதுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது கைனடிக் எனர்ஜி. ஏன்னா மூமெண்ட்ல எனர்ஜி வந்து அதுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாயிருக்கும் அப்படின்னா கம்மியாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாலை நான் தூக்கி போடும்போது டியூ டு இட்ஸ் மூமெண்ட் கைனடிக் எனர்ஜி வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்ஸ் அந்த சர்ஃபேஸை போய் ஹிட் பண்ணி அது ரெஸ்ட்ல ஒரு பொசிஷன்ல நிற்கும் போது எனக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அகைன் டியூ டு எலாஸ்டிசிட்டி அந்த பால் என்ன ஆகுதுன்னா பவுன்ஸ் பேக் ஆகும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு அகைன் என்னவா கன்வெர்ட் ஆயிடுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை எனக்கு கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து பால் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ரீசன் அக்கார்டிங் டு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இன்னொன்று நியூட்டன்ஸ்லா நம்மளுக்கு தெரியும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு பாலை நான் தூக்கி போடுறேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நான் தூக்கி போடுறேன்னா தட் இஸ் ஆக்ஷன். அது ஒரு இடத்துல போய் ஹிட் பண்ணி இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பால் அகைன் பேக் வருது, தட் இஸ் கால்ட் அ ரியாக்ஷன். மேடம், நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறோம். இந்த கேஸ் சிலிண்டருக்கு உள்ளே என்ன இருக்குது, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணலாம் சமைக்கிறதுக்குன்ட்டு?
ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அடுப்பு பற்ற வச்சு தான் எல்லாருமே வந்து குக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லார் வீட்லேயுமே வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்பிஜி கேஸ், தட் இஸ் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இந்த கேஸை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா 2 கலவைகள் சேர்ந்தது தான் இந்த கேஸ், அதாவது பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டத்தோட குவாலிட்டியும் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் புரோட்டேன், பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேனோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் செட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சிலிண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அண்டர் ப்ரெஷர் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆக்சுவலி இது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த கேஸ் சிலிண்டரோட வால்வை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து வேப்பரைஸாக மாறும். ஸோ வேப்பரைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுறது அந்த கேஸ். அந்த கேஸை தான் நம்ம குக்கிங்காக நம்ம வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணுறோம். மேடம், ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது, அதோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன பண்ணுது? ஓகே, ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ நம்ம மெயின்லி கீபேட்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறினதுக்கான காரணமே அதோட ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் இதில் நிறைய ஆப்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் தென் வைஃபை டெக்னாலஜிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மாறுது. ஸோ இதில் இருக்கிற மெயினான காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராசஸர். இது வந்து எல்லா கேல்குலேஷன்ஸையும் ஃபோனில் நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸையும் வந்து எடுத்து நடத்துறது யார் அப்படின்னா இந்த ப்ராசஸர் தான். ஆக்சுவலி நம்ம சிஸ்டமில் எப்படி சிபியூன்னு சொல்லி இதுலேயும் வந்து சிபியூ தான். மதர் போர்டில் சென்டர் பார்ட்டில் வந்து இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வந்து சிப் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுறோமோ அது ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ராசஸருக்கு போயிட்டு அது என்னவா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு விஷுவல் சேஞ்சாக தான் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து அது காமிக்கும். இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு இமேஜ் வந்து எனக்கு என்னோட மொபைல் ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நான் இமேஜை நான் போய் கிளிக் பண்ண உடனே இந்த ஆக்ஷன் டைரெக்டாக வந்து ப்ராசஸருக்கு போகும். அது ஒரு மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் தென் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 0s and 1s தான் வந்து அந்த சிஸ்டம்க்கு புரிஞ்ச லாங்குவேஜில் அது கன்வெர்ட் பண்ணி அதுக்கான ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதை புரிய வச்சு ஓகே இவங்க இமேஜ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத செட் பண்ணி அண்ட் தென் இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் இது எல்லாமே எதில் நடக்கும்னா ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் ப்ராசஸர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மல்டிபிள் ப்ராசஸர் கோடு இருக்கும். லைக் டூவல், குவாட், ஹெக்ஸா, ஆக்டா கோர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கூகுள் மேப் வந்து என்னோட ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணோடனே இந்த ப்ராசஸர் கோர் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டூவல் கோருக்கு வந்து என்னோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் பாஸ் பண்ணி அது ஒரு கியூ மாதிரி அது ஒன்று ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே சேம் டைமில் நான் வாட்ஸ்அப் சொல்லி நிறைய ஆப்பை வந்து நான் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் நான் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா இதால் இவ்வளோ லென்த்தி ப்ராசஸை பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணோட இதோட ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னொரு கோருக்கு வந்து கொடுக்கும். ஸோ தட் இது உள்ள இவ்வளோ ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் நம்ம இங்கே ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா மல்டிபிள் டாஸ்க்கை வந்து ஒரே டைமில் பண்ண முடியுது. ஏன்னா உள்ள வந்து மல்டிபிள் டாஸ்கிங் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இது ஒரு கோர் என்ன பண்ணுன்னா மல்டிபிள் கோருக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்து எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து எல்லாமே பண்ணிடும். ஸோ ப்ராசஸர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம இந்த அமௌண்ட் வேரியேஷன்ஸ்க்கு, அதாவது 5000 வந்து நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கிது 1 lakh வரைக்கும். ஸோ இதில் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ராசஸரில் வந்து கிளாக் ஸ்பீட் அண்ட் ப்ராசஸர் கோர் இதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வேரியேஷன்ஸ் வந்து நடக்கும். லோ கிளாக் ஸ்பீட் அண்ட் லோ ப்ராசஸராக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு 10,000 அந்த ரேஞ்சிலே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹை அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கும்போது அதோட கிளாக் ஸ்பீட் ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்ம ஃபோன் ஹேங் ஆகுறதுலேருந்தும் அது வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதோட மெமரி. ஸோ மெமரி பார்த்தோன்னா ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லி 2 மெமரிஸ் இருக்குது. ரேம்ன்றது வந்து ஒலட்டைல் மெமரி. ஒலட்டைல் மெமரினா என்னென்னா டெம்பரவரியாக மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதாவது இப்போ நம்ம சிஸ்டமில் சொல்லுவோம் இல்லையா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக நம்ம மெமரிஸை வந்து பிரிப்போம். அப்போ ரேமில் வந்து என்ன ஆகுனா நம்ம லேப்டாப் டக்குன்னு ஷட் டவுன் ஆச்சுன்னா நம்ம கரண்ட்டாக பண்ண எல்லாமே வந்து போய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆப்பு, அதாவது ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஸ் இதெல்லாமே வந்து ரேமில் சேவ் ஆகிருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருக்கிறது வந்து SD கார்ட்ஸ். அதில் வந்து என்ன இருக்குன்னா ஃபோட்டோஸு, நம்பர்ஸ் எல்லாமே. அதனால தான் நம்ம ஃபோன் சம்டைம்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃபோ இல்லைனா ஏதாவது விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூகுளோடையோ இல்லைனா வந்து SDலையோ சேவ் ஆகிருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற டெம்பரவரி ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கிற எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டெலீட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பேட்ரிஸ். ஸோ இப்போ கரண்ட்லி வர எல்லா பேட்ரிஸுமே வந்து லித்தியம் அயன் டெக்னாலஜிஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வர மொபைல்ஸில் அது ரிமூவல் பேட்ரிஸாகவும் இருக்குது, நான் ரிமூவல் பேட்ரிஸும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் தென் வந்து டிஸ்பிளே. ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம டார்க் மோடு, பிரைட் மோடு இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எல்லாமே பேக் ரீசன் மதர் போர்டில் வந்து LCD அண்ட் MOLEDன்னு சொல்லிட்டு சிப்ஸ் எல்லாமே வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க.
அண்ட் தென் வந்து கேமராஸ். ஸோ இப்போ மெயின்லி நம்ம மொபைல் வாங்குறதுக்கான ரீசனே ஃபஸ்ட்டு போனவே கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கிற ஏஏ அண்ட் ஓஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஸோ நல்ல ஃபீச்சர்டான மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 2 டெக்னாலஜியுமே வந்து இன்பில்ட்டாகவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் வைட் ஆங்கிள் லென்சஸ், டெலிஃபோட்டோஸ், டெப்த் சென்சார் அண்ட் மைக்ரோ லென்சஸ், இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக வர எல்லா கேமராஸ்லேயுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி அண்ட் ஃபோட்டோஸ் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் தென் ஜிபியு, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். இப்போ நம்ம நார்மல் பீப்புள்ஸ் நம்ம வந்து இப்போ போய் ஒரு மொபைல் வாங்குறோன்னா நம்ம ஜஸ்ட் ப்ராசஸர், மெமரி அண்ட் பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் பார்ப்போம். இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வீடியோ வந்து ரொம்ப பேஸாக வச்சு பண்ணுற கேமர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக இந்த ஜிபியோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, எந்த மாதிரியான குவாலிட்டியில் இருக்குது. இப்போ தான் ஜிபியோட ப்ராசஸரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ரொம்ப மினிமைஸ் பண்ணி எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து இதில் ஆண்டனாஸ் இருக்குது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஆண்டனாஸ் இருக்குது. செல்லுலார் ஆண்டனாஸ் எதுக்காக அப்படின்னா செல்லுலார் நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக, வைஃபை ஆண்டனாஸ் நெட்வொர்க்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ப்ளூடூத் ஆண்டனா அண்ட் ஜிபிஎஸ் ஆண்டனா. ஜிபிஎஸ் ஆண்டனாஸ் வந்து நம்ம இப்போ கூகுள் மேப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, லொக்கேஷன் சர்வீஸ்க்காக ஜிபிஎஸ் ஆண்டனாஸ். ஸோ இப்போ பட்டன்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 பட்டன்ஸ் தான் இருக்கும், பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து மைக்ரோஃபோன்ஸ், நம்ம மொபைலோட கீழே சார்ஜிங் பின் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஹோல் தான் வந்து மைக்ரோஃபோன் ஹோல். அதாவது நம்ம பேசும்போது இறைச்சல் சுற்றி இருக்கிற நாய்ஸ் எல்லாம் வந்து அது என்ன பண்ணுன்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட கால் பேசுகிறவங்களுக்கு, நம்ம ரிசீவருக்கும் சரி லிசனருக்கும் சரி 2 பேருக்குமே கிளியராக இருக்கிற மாதிரியான செட்டப் வந்து அந்த மைக்ரோஃபோன்ஸில் இருக்குது. இப்போ வர நிறைய மொபைல் ஃபோன்ஸில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஃபைனலி போர்ட்ஸ் வந்து யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ்க்காகவும், ஹெட்ஃபோன் அண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி போர்ட்ஸ், இது எல்லாமே மதர் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசன்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. மேடம், இப்போ நம்ம லேபில் பார்த்துப்போம், பீரியாடிக் டேபிள்னு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது? ஸோ பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த எலமெண்ட்ஸில் எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமா கேட்டால் இல்லை, பட் கண்டிப்பாக 15 to 20 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட் இப்போ மெட்டல்ஸ் பார்த்தோன்னா செம்பு, காப்பர் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய காப்பர் பாட்டம்டு பேன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லேயுமே வந்து காப்பர் பிளேட்ஸை நம்மளால பார்க்க முடியும், ஒரு மாதிரியான ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ அதே மாதிரி ஜுவல்லரிஸ்லேயுமே வந்து நிறைய செம்பு கலந்த ஜுவல்லரிஸ் மாதிரி இப்போ ஃபேஷனபிளாகவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால யூசஸ் என்னன்னா, காப்பர் வந்து மெயின்லி எலக்ட்ரிக்கல் இதில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம்னா இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா காப்பர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இரும்பு. ஸோ இரும்பு நார்மலாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். நம்ம வீட்டு ஜன்னலில் வந்து இரும்பு கம்பி போட்டது, ஜன்னல் கம்பி இருக்கும். அண்ட் தென் வந்து ஃபுட்டுலேயே வந்து இப்போது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த கடாய் இதெல்லாமே வந்து இருக்கும். ஏன் வந்து அயன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லாங்கிட்டிவிட்டிக்கு தான் மெயின்லி வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறது. அது மாதிரி டோஸ்டர், ஓவன்ஸ் எல்லாமே வந்து இப்போது அயனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் அலுமினியம் ஃபாயில்ஸ் அண்ட் கேன்ஸ் அண்ட் பாத்திரங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ அலுமினியம் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய வீடுகள்லாம் ஸ்லைடர்ஸ் இருக்கும் இல்லையா, விண்டோ ஸ்லைடர்ஸ் இருக்கும், அதுவும் வந்து இதில் தான் அலுமினியம் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் தான். அண்ட் குக்கிங் ப்ராசஸ்க்காகவும் நம்ம அலுமினியம் பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் தென் டின் வந்து டின் கோட்டட் மெட்டல் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக இருக்குது. இது வந்து டின் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா துரும்பு பிடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ண முடியும். அண்ட் தென் லெட். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பைப்பே வந்து ஈயத்தில் தான் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, லெட்டில் தான் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறது இல்லைன்னா லெட் யூஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் இட் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றது ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் பண்டைய காலத்தில் மோஸ்ட்டாக எல்லா பெயிண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பைப்ஸ்லையும் வந்து இந்த லெட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் மெட்டல்ஸ் அப்படின்னு போனோம்னா கார்பன். ஸோ கார்பன் வந்து நம்மளுக்கு நார்மல் நம்ம சுவாசிக்கிற இதில் கார்பன் டை ஆக்சைட்ஸில் நமக்கு கார்பன் இருக்குது. ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் நிறைய ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கார்பன். ஸோ நம்ம வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கும் இருக்குது. தட் மீன்ஸ் வாட்டர், H2O வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இதை ஹைட்ரோ கார்பன்ஸாக கன்வெர்ட் பண்ணி நிறைய கிளீனிங் ஏஜென்ட்ஸ்லையும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆக்சிஜன். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து மெயினான ஒரு எசென்ஷியல் ரோல் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணி இதை வந்து நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நைட்ரஜன் வந்து மெயின்லி நிறைய ஃபெர்டிலைசர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கிளீனிங் ஏஜென்ட்ஸ்லையும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ அதர் காம்பவுண்ட் பார்த்தோன்னா சோடியம், மெக்னீஷியம், கால்சியம், இதெல்லாம் சோடியம் வீட்டில் உப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம பாடியிலையும் வந்து கைண்ட் ஆஃப் சோடியம் இருக்குது. சோடியம் லெவல் கூடுதலும் குறையதலும் காரணமாக நிறைய ஹெல்த் ரிஸ்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து பேக்கிங் சோடா, கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் இது அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேஷன்ஸ்க்கும் சோடியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கால்சியம் வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த பால், வெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்களில் வந்து கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியம் இந்த மாதிரி பால் இதெல்லாம் எடுத்து பத்தாதவங்க நிறைய பேர் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம போன் அண்ட் டீத்தோட ஸ்ட்ரென்த்துக்காக இந்த கால்சியம் குறைஞ்சாலே இந்த பல்லில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது, போன் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ்க்கு போவோம் அப்படின்னா வந்து இந்த பால் இதில் எல்லாம் இருந்து நம்மளால அதை அப்சர்வ் பண்ண முடியல, மீன்ஸ் அந்த கால்சியம் நம்மளுக்கு பத்தலைன்ற விதத்தில் நம்ம டெய்லி சப்ளிமெண்ட்ஸாக கால்சியமை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அண்ட் தென் குளோரின். ஸோ குளோரின் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரியும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம தண்ணி குடிச்சு இதுக்கு குளோரின் டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது தண்ணியில் இருக்கிற அந்த பாக்டீரியா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வந்து போக்குறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து குளோரினை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காக தான் மெயின்லி நம்ம குளோரினை வந்து யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நிறைய சானிடைசர்ஸ்லேயும் வந்து குளோரினை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சிலிக்கான், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்ஸ் இது எல்லாமே வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய கிளாஸ்வர்ஸ், எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாம் சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம். பாஸ்பரஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு கிளென்சர்ஸ்க்காக, அதாவது இந்த ஃப்ளோர் கிளீனர்ஸ் இதிலெல்லாம் பாஸ்பரஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபெர்டிலைசர்ஸ்லேயும் நம்ம வந்து பாஸ்பரஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து 118 தனிமங்களில் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. 15லேருந்து 20 வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது நம்மளுக்கு வந்து தெரியறது கிடையாது. மேடம், இப்போது கறி சமைக்கும்போது லெமனை ஆட் பண்ண சொல்லுவாங்கள்ல, ஏன்னா அயன் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு, அதோட விஞ்ஞானம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ், மீட் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது ஃபஸ்ட் நம்ம லெமன் போடுறதுக்கான காரணம், ஃபஸ்ட் நாம் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் அதில் ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா போகிறதுக்காக லெமன் அண்ட் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அதை வந்து வாஷ் பண்ணுவோம். ஆக்சுவலி இதில் இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா இதில் வந்து அயனில் வந்து 2 kinds ஆஃப் அயன் இருக்குது. அதாவது ஹீம் அயன் அண்ட் நான் ஹீம் அயன்னு சொல்லுவாங்க. ஹீம் அயன் வந்து எதில் இருக்குன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸாக இருக்கிற மீட்டு, ஃபிஷ் இதுல எல்லாம் தான் வந்து ஹீம் அயன்ஸ் இருக்கும். இதோட அப்சார்ப்ஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னா 15 to 35%. அதாவது நம்ம பாடி வந்து அதை அப்சர்வ் பண்ணுற ரேட் வந்து 15 to 35% இருக்குது. இதே நான் ஹீம் அயன் அப்படின்னா என்னென்னா இது வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸான பீன்ஸு, ஸ்பினாச் அந்த மாதிரியான சிரல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா 60% ஆஃப் அயன் இருக்குது. பட் நம்ம அப்சர்வ் பண்ணுற அப்சார்ப்ஷன் ரேட் எவ்வளோன்னா 2%லேருந்து 20% மட்டும்தான். ஸோ நான் ஹீமில் அதிகமான அயன் சத்து இருந்தும் நம்ம பாடியால் அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட அப்சார்ப்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விட்டமின் சி நிறைஞ்ச ஆரஞ்ச் ஆர் லெமன். ஸோ ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது நம்ம ஆரஞ்சு ஏதாவது நம்ம சைட் பை எடுத்துக்கலாம் விட்டமின் சிக்கு பதிலாக. இப்போ மீட்டுன்னு வரும்போது நம்ம எதுக்காக அந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற ஃபெரிக், நான் ஹீம் அயனில் இருக்கிற ஃபெரிக், அதாவது Fe3+ன்னு சொல்கிறது நம்மளுக்கு ஃபெரஸாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா மாறும். ஸோ ஃபெரஸாக மாறுறதுனால என்ன உபயோகம்னு பார்த்தோன்னா அதோட சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரையக்கூடிய தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா நம்ம பாடியால் அதை என்ன பண்ண முடியும்னா அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து விட்டமின் சி நிறைந்த இந்த லெமனை வந்து இதில் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறோம். ஸோ தட் அந்த ஃபெரஸாக அது கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு அப்சார்ப்ஷன் ரேட் வந்து அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக இந்த மீட்டு அண்ட் தென் பீன்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது சைடில் நம்ம லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறதுனால எல்லா பொருள்லையுமே வந்து எல்லா சத்துமே இருக்கும். ஆனால் அது டேரெக்டாக நம்ம பாடிக்கு அக்செப்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஸோ அது எந்த விதத்தில் அது போட்டால் அது இப்போ நம்ம சொல்லுவோம்ல நான் நல்லா தான் டேட் சாப்பிட்றேன், நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு இன்னுமே வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம சொல்லுவேன். ஸோ நம்ம சாப்பிட்ற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட இதை கம்பைன் சம் ஃபுட்ஸோட சில விஷயங்களை கம்பைன் பண்ணால் மட்டும்தான் அதோட ஒரிஜினல் சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் லெமன் வந்து இந்த மீட்டில் வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். மேடம், நம்ம பார்வை குறைபாடை தீர்க்கிறதுக்காக கண்ணாடி போட ஆரம்பிச்சாங்களே, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இப்போ கண்ணாடி அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நேச்சுரல் மேக்னிஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பவுல், அதாவது ரோமன்ஸ் தான் அது கொண்டு வந்தாங்க. ஒரு பவுலில் தண்ணி நிரப்பிட்டு அங்கே ஒரு புக்கை வச்சு பார்த்தோன்னா அது என்ன ஆகுதுன்னா பெரிய வார்த்தைகளை அதை வந்து மேக்னிஃபை பண்ணி காமிக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் இந்த 4 BCE to 65 BCE வரைக்கும் இதை தான் அவங்க ரோமன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, எல்லா புக்ஸ் ஆஃப் ரோமன்ஸுமே வந்து ஈஸியாக ஒரு மேக்னிஃபை பண்ணி காமிச்சதுக்கு இவங்க யூஸ் பண்ணது என்னன்னா
கிளாஸ் லோப் ஆஃப் வாட்டர் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வச்சு தான் இவங்க இது எல்லாமே பண்ணாங்க. அண்ட் தென் வந்து கிறிஸ்டல் லென்சஸ் வந்து எப்போ வந்ததுன்னா மிடில் ஏஜில் தான் வந்து கிறிஸ்டல் லென்சஸ் வந்தது. எப்படின்னா ரீடிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கான்வெக்ஸ் கிளாஸை வச்சுட்டு ஸோ இதில் கான்வெக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பாதாம் மாதிரி இருக்கும். இப்போ பாதாம் பார்த்தோம்னா நடுவில் வந்து திக்காகவும் 2 கார்னர் சைட்லையுமே வந்து தின்னாகவும் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின்லி ஃபார் ஒரு 45 ஏஜ்க்கு அப்புறமா ஓல்டர் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே கிட்ட இருந்து ஒரு புக்ஸை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த வார்த்தைகளை மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு ரீடிங் ஸ்டோனாக தான் முதல்ல இருந்தது. அப்புறம் பர்த் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் எப்போ வந்தது அப்படின்னா 13th centuryல தான் ஃபர்ஸ்ட் வியரபிள் ஐ கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்தது. அதுவும் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி வச்சாங்கன்னா உட்டன் ஃப்ரேமாக வச்சுட்டு நோஸ் மூலியமாக அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து உருவாச்சு. அண்ட் தென் மெயின்லி ஐசக் நியூட்டன் அவங்களோட இன்னோவேஷன் அட்வான்ஸ்டு ஆப்டிக்ஸ் இன்னோவேஷன் எப்போ வந்ததுன்னா 1600s to 1700s தான் வந்து இந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு வியரிங் கிளாஸோட ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து அதில் தான் வந்தது. ஸோ அதில் தான் நம்ம கான்கேவ் லென்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 1900s மாடர்ன் ஆப்டிக்கல் சயின்ஸ் வந்து வந்தது. ஸோ அப்பத்துலேருந்து தான் பிளாஸ்டிக் லென்ஸ் அதே மாதிரி இந்த நோஸ் வச்செல்லாம் இல்லாமல் கரெக்டாக லைட் வெயிட்டான ஒரு ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து வந்தது. கான்கேவ் லென்ஸ் எதுக்காக அப்படின்னா இது அப்படியே வந்து எப்படி இருக்கும்னா கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சென்டர் பார்ட்டில் வந்து தின்னாகவும் 2 பார்ட்லேயும் வந்து திக்காகவும் இருக்கும். இது எதுக்காகனா மயோபிக் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மயோபிக்னா தூரமாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிளராக தெரியும். அது இப்போ யூஸ்வலாக எல்லா சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கே வந்து இந்த மயோபிக் வந்து டியூ டு பர்த் டெஃபிஷியன்சியால் நிறைய பேருக்கு வந்து அது வருது. ஸோ இதுதான் வந்து கான்கேவ் லென்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம நடைமுறைக்கு வந்து இந்த ஸ்பெக்டிகல்ஸ் வந்து வந்தது. ஸோ 2000ஸ்லேயே வந்து மாடர்ன் இன்னோவேஷன்ஸ் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் ஆன்டி கிளார் கோட்டிங் எல்லாமே வந்து இப்போவுமே வந்து இப்போ நம்ம சிஸ்டம் பார்த்து நம்ம கண் இதாகக்கூடாதுன்றது ப்ளூ ரேடியேஷன்ஸ்க்காக ஐ ஸ்பெக்டிகல்ஸ் எல்லாமே வந்து இப்போ வர ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ்லேருந்து தான் இந்த ஸ்பெக்டிகல்ஸோட ஐடியாவே வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மேடம், ஒரு வாஷிங் மிஷின் எப்படி வேலை செய்யுது? அதுக்குள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் என்ன? ஸோ வாஷிங் மிஷின் வந்து அது மல்டிபிள் டாஸ்க்கை வந்து செய்யும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும், ரின்ஸ் பண்ணும், அலசும், ஸ்பின் பண்ணும் அண்ட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மேனுவல் எஃபெக்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணது தான் யாருன்னா வாஷிங் மிஷின். ஸோ இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ட்ரம். ஸோ ட்ரம் நம்மளுக்கு விஷுவலாக பார்க்கும்போதே அதில் தெரியும். அது ஒரு மாதிரியான சிலிண்ட்ரிக்கல் டப் மாதிரி இருக்கும். அதில் நம்ம கிளாத்ஸ் எல்லாமே போட்டோன்னா அது ரொட்டேட் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணுன்னா கிளாத்ஸ் எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணி டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் மோட்டர். இந்த மோட்டர் தான் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் இந்த மோட்டர் தான். ஸோ அக்கார்டிங் டு அவர் நீட் எவ்வளோ கிளாத்ஸ் நம்ம இப்போ வர எல்லா மிஷின்லையுமே வந்து 8 kgs போடலாம், 66 kgs போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் அந்த கிளாத்தோட வெயிட் ஆஸ் வெல் அஸ் நாம் என்ன கண்ட்ரோல் பேனலில் கொடுக்குறோமோ நம்ம நீட் என்னவோ அதை அலச மட்டும் சொல்கிறோமா இல்லை வாஷ் பண்ண சொல்கிறோமா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடையும் வந்து இந்த மோட்டர் வந்து என்ன பண்ணுன்னா டிசைட் பண்ணும். தென் வாட்டர் இன்லெட் வேல்வ். இந்த வேல்வ் எதுக்காகனா கிளாத்ஸை போட்டு வாஷ் பண்ணும்போது தண்ணி அது கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே சிலது என்ன பண்ணிவிடுன்னா வாட்டர் அதுவே ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்ன பண்ணும் அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி டர்ட் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறமா அகெயின் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியை அகெயின் இந்த இன்லெட் வால்வ்லேருந்து எடுக்கும். இது எல்லாமே இப்போ வர வாஷிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. இப்போ இன்னொரு இது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மோட்டர் நம்மளோட வாட்டர் டேங்க் இருக்குல்ல, வாட்டர் டேங்க்ல எவ்வளோ லெவல் ஆஃப் வாட்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த மிஷின்ஸ் வந்து ஒர்க் ஆகிற ஒரு டெக்னாலஜி இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லா வாஷிங் மிஷின்ஸ்லையுமே வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் பம்ப். ட்ரெயின் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டர்ட்டி வாட்டர்ஸ் இருக்குல்ல அதை வாஷ் பண்ண அந்த சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணியிருப்போம் அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கான இருக்கிறது தான் இந்த ட்ரெயின் பம்ப்பு. தென் கண்ட்ரோல் பேனல் அப்படியே நம்ம மொபைல் மாதிரி அப்படியே செட்டிங்ஸ் மாதிரி ஃப்ரண்ட்லேயே ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். நீ எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு வேணும், இதை ரின்ஸ் பண்ணணுமா, ஹாட் வாட்டர்ஸ் போடணுமான்றது எல்லாமே நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் பேனலை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். தென் சில மாடல்ஸில் இப்போ ஹீட்டர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸில் வந்து எல்லா மாடல்ஸ்லையுமே ஹீட்டர்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வந்து அந்த வாட்டரோட வார்ம் பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். தென் டிட்டர்ஜென்ட் ட்ரே இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம், சோப் இல்லாமல் லிக்விட்ஸ் மாதிரியான டிட்டர்ஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் டோர் வந்து இப்போ டாப் லோட் அண்ட் ஃப்ரண்ட் லோட் 2 சைட்லையுமே டோர்ஸ் வந்து இருக்குது. தென் சென்சார் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாட்டர் டேங்க்ல இருக்க வாட்டர் லெவல்ஸை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சர், டோர் லாக்கிங் எல்லாத்தையுமே வந்து அது என்ன பண்ணுன்னா டிசைட் பண்ணும். ஸோ இதில் வந்து சென்சார் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து ஸோ வாட்டர் வந்து அது ஃபில் பண்ணும். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மூலியமாக தான் வந்து அந்த அண்டர் த ப்ரெஷர் நம்மளுக்கு எவ்வளோ லிக்விட்ஸ் தேவையோ அந்த லிக்விட் வந்து இன்வெல்ட் வால்வ் மூலமாக நம்மளுக்கு வரும். அண்ட் தென் இந்த மோட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஸ்பின் நடக்கும்போது அதில் இருக்கிற ஃபிசிக்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு சென்டரை வந்து ஒரு மையக்கூறாக வச்சுட்டு சுற்றி இருக்கிற துணிகள் எல்லாமே அதை வந்து என்ன ஆகும்னா சுற்றும். டியூ டு த மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு கிளாத்தும் ஒன்னொன்று மேலே உரசும் போது அங்கே ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் எல்லா டர்ட்ஸுமே வந்து அது வெளியே வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபைனல் ஸ்பின் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அது டர்ட் தனியாகவும் டர்ட்டி வாட்டரை வெளியே எடுத்துட்டு அண்ட் தென் அது ஃபுல்லாக ஸ்பின் அலசி எல்லாம் முடிச்சு ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு ட்ரை பண்ணி ட்ரையான வாட்டர்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துட்டு நமக்கு வந்து கிளாத் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்கப்புறமா எடுத்து யூஸ். மேடம் இப்போ நம்ம சீப்பை வச்சு முடி வரும்போது அதில் மின்சாரம் தயாராகுதுன்றாங்களே, அது உண்மையாது? இதில் நடக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா சார்ஜ் இம்பேலன்ஸ் நடக்கும்போது, அதாவது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து உரசும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒரு எலக்ட்ரான்ஸ்லேருந்து இன்னொரு எலக்ட்ரான்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரான்ஸை இழக்கும் போது அதை நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்னும், நெகட்டிவ்லி சார்ஜ்ன்றது எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணுறது வந்து நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானால தான் இதை நம்ம வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சீப்பு அண்ட் முடி இது ரெண்டும் நம்ம எடுத்துட்டோம்னா முடியில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கெரட்டின் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து சீப்பு எடுத்துட்டோம்னா சீப்பு வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து ஆயிருக்கும். அப்போது இது ரெண்டு வந்து ரப் ஆகிட்டு இருக்கும்போது மீன்ஸ் ரெண்டு ஒரு இதில் கான்டாக்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹேர் வந்து அதோட எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் ஆகும். அப்போ அந்த ஹேர் என்னவா மாறிடும்னா பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் இந்த காம்புக்கு என்ன ஆகிடும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகிடும். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா நெகட்டிவ்லி சார்ஜாக ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து ஒரு ஷாக் ஆகவோ அப்படிலாம் இருக்காது. அந்த முடி என்ன கொஞ்சம் எழுந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அங்கே சார்ஜ் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு எஃபெக்ட். ஸோ இது மற்ற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா வந்து பலூன் அண்ட் ஹேர் வச்சு கூட சொல்லலாம். இப்போ ஒரு பலூனை வந்து நான் நல்லா என்ன பண்ணுறேன்னா தலைமுடியில் வந்து நல்லா நான் ரப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஹேரில் வந்து இருக்கிற அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு பலூனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த பலூன்ஸ் வந்து எனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக ஆகும். அப்போ அது மேலே நான் வேறு ஏதோ பென்சிலோ அந்த மாதிரி எதாவது வச்சேன்னா இந்த பலூன் மூவ் பண்ணும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் இருக்க அந்த பென்சிலும் எனக்கு என்ன ஆகும்னா லைட்டாக வந்து மூவ்மெண்ட் வந்து நடக்கும். இது நார்மலி நம்ம இப்போ ஒரு கார்பெட்டில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஷூவும் ஒரு ஸ்லிப்பர் இது வந்து என்ன ஆகும்னா இந்த கார்பெட்டோட உரசும் இல்லையா, உரசும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு இந்த ஸ்லிப்பர் நம்ம பாடிக்கு வந்து என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஏதோ ஒரு மெட்டல் நாப் அந்த மாதிரி எதாவது ஒன்று போய் நான் டச் பண்ணும்போது ஒரு லைட்டான ஒரு ஷாக் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர சார்ஜஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லான்னு கேட்டால் ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது. ஒரு மைக்ரோ குலும் லெவல் தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மற்றபடி இது ஹார்ம்ஃபுல்லோ நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நார்மலி ஒரு எலக்ட்ரிக்கில் போய் படும்போது இருக்கிற ஷாக் மாதிரியெல்லாம் இதில் ஒன்றுமே கிரியேட் ஆகுது. ஸோ இதில் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் நம்ம நடந்து போகிறதுக்கும் ஒரு ஸ்லிப்பியான ஒரு ஃப்ளோரில் நடந்து போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு ஃப்ளோரில் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நடக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம். அதுவே ஒரு ரோட்டில் நடக்கும்போது நம்ம விழ மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லிப்பருக்கும் அந்த மெயின் ரோடில் இருக்கிற அந்த இதுக்குமான கான்டாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே இந்த மாதிரியான டைல்ஸ் மாதிரியான ஃப்ளோர்ஸில் வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து விழுது. ஸோ இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஃபைன் பண்ண முடியும். வெரி டெம்பரவரி ஆனால் ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். இந்த சேம் கான்செப்ட் தான் லைட்னிங்லேயும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வானத்தில் வந்து இடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா க்ளவுடுக்கும் எர்த்துக்குமான கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைட்னிங்கும் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பால் எப்படி தயிராக மாறுது, அதோட விஞ்ஞானம் என்ன?
ஸோ பால் வந்து தயிராக மாறதுக்கான, அதாவது நம்ம யோகர்ட் சொல்கிறது மாறதுக்கான காரணம் என்னென்னா நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாலில் இருக்கிற பாக்டீரியா, அதாவது லாக்டோஸ் மில்க் சுகர் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா லாக்டிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் டீநேச்சர் வந்து இந்த ப்ராசஸ்லையும் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பால் வந்து தயிராகிறதுக்கான காரணம். ஸோ இதில் என்ன மேஜரான ரோல் எது ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஒரு பாலை வந்து நான் என்ன பண்ணுறோம், ஒரு 80 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க இந்த சுண்ட காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பாலை வந்து நான் நல்லா கொதிக்க வைக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதாவது டீநேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அதோட ஒரிஜினல் ஷேப் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ மாற ஆரம்பித்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா, மெயின்லி ஹீட் பண்ணுறதுக்காக இன்னொரு ரீசன் என்ன, வேறு ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ணுறோம். அண்ட் தென் அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு தயிரையோ இல்லைனா இது ஒரு பாக்டீரியாவையோ அதில் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற லாக்டோஸ் என்னவா மாறிடுது அப்படின்னா லாக்டிக் ஆசிடாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது இதுக்கு லோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால இந்த கட்டியான தயிர் வந்து அடியிலையும் நம்ம மேலே பார்த்தோன்னா மேலே வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அது மெயின்லி அதோட டெக்ஸ்சர் மாறதுக்கான மெயின் காரணமும் அதுதான். ஒரு லாக்டோஸ் லாக்டிக் ஆசிடாக மாறுது ஒரு பாக்டீரியாவை நம்ம ஆட் பண்ணும்போது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த பாலில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா டீநேச்சர் ஆகுது. அதோட ஒரிஜினல் ஷேப்லேருந்து வேற ஒரு கன்சிஸ்டன்ட்டுக்கு அது மாறுது. ஸோ இதுதான் வந்து பால் வந்து தயிராகிறதுக்கான காரணம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை அகைன் என்ன பண்ணுவோம்னா, தயிர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 to 6 hours ஆகும் இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வைப்போம். அது எதுக்காக அப்படின்னா இது இன்னும் புளிச்சு ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை நம்ம அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம். மேடம், நம்ம காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்வில் இயற்பியல் எப்படிலாம் வேலை செய்யுது? நம்ம காலையில் எழுந்துக்கிறதே வந்து நம்ம இயற்பியலோட ஒரு இம்பேக்டில் தான் நம்ம வந்து எழுந்துக்கிறோம். ஸோ என்னென்னா அலாரம் சவுண்ட் நம்ம கேட்குறோம் இல்லையா, சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டு ஸோ அது நம்ம இயரில் நம்ம கேட்கும்போது தான் நம்ம வந்து எழுந்துக்கிறோம். ஸோ எழுந்துக்கும் போதே சவுண்டுன்ற ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட்லேருந்து தான் நம்ம எழுதுக்கிறோம். அண்ட் தென் நம்ம கண் விழித்து பார்க்கும்போதே சூரியன் கதிர்வீழ்ச்சி வந்து வரும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறோம். அங்கேருந்து எழுந்து போயிட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணும்போது வி ஆர் அப்ளையிங் எ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம பல் தேய்க்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணுறோம். அண்ட் தென் மெயின்லி ஒரு பெட்லேருந்து நம்ம எழுந்து போகும்போதே வி ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ மூமெண்ட்டேன்றது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தான். ஸோ அது வந்து இட்ஸ் லிட்ரலி அ கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். அண்ட் தென் போய் ஒரு டீயாக இருக்கட்டும் ஒரு ஃபுட் குக் பண்ணுறோம், இது எல்லாமே பண்ணும்போது தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் எப்படி எவால்வேட் ஆகுதுன்றதை நம்ம கவனிக்கிறோம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இட்லி ப்ரிப்பரேஷன்ஸில் கூட என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து நம்மளுக்கு ப்ளே பண்ணுது. அண்ட் தென் நம்ம ஒரு வீட்டிலேருந்து நம்ம படிக்கிற இடத்துக்காக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கார் போகிறோம், கார் இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகிற எல்லா பேக்ரவுண்டுமே வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸில் தான் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் தென் ஈவினிங் வீட்டுக்கு அதுலேயுமே நடுவில் நம்ம வந்து நிறைய நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து ஆப்டிகல்ஸ் மீன்ஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருந்தால் அது சுற்றியுமே வந்து கிளாஸ் வேர்ஸ் தான் வந்து இருக்கும். அந்த கிளாஸ் வேர்ஸில் நிறைய சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நைட்டு நம்ம தூங்கும் போதும் எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ் வந்து அங்கே வந்து நடக்கும். அகெயின் அந்த லைட் எனர்ஜிஸ் கன்வெர்ட் ஆகிறது. அண்ட் தென் ஸ்லீப்பில் போய் நம்ம பெட்டில் படுத்தா பெட் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் தெர்மோ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர்ஸில் இருக்கிற ஹீட் வந்து ரெகுலேட் ஆகிறது தெர்மோ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் லைட் எக்ஸ்போசர் வந்து நம்ம ஸ்லீப் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வந்து சத்தமாக இருக்கிற இடத்துல தூங்கினா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் பேஸ்னா அக்வஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவுண்ட் வேவ் வந்து ப்ரொபகேட்ஸ் ஆகும்போது நம்மளோட ஸ்லீப் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டர்ப். அதாவது நம்ம சாதாரணமாக டெய்லி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து இருக்குது. இதுவரை நம் அன்றாட வாழ்வில் இயற்பியல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் பி. ஜிஜிலா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.